இங்கே உள்ளே வந்தவுடன் ஐயா அவர்கள் கேட்டார்கள், எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி முடியும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எத்தனை மணி வரை நிகழ்ச்சி நடக்கும் என்று கேட்டார். எத்தனை மணி வரை நிகழ்ச்சி நடக்கும் என்ற இந்த சொல் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இது என்ன ஆச்சரியமான வார்த்தை என்று யோசிக்கிறீங்களா? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு பொதிகை மலையிலே இருக்கிற காணிகள் கிராமத்திற்கு மலை மேல் இருக்கிற குடிலுக்கு போயிருந்தேன். ஒரு இளைஞனோடு காடெல்லாம் அலைந்து கொண்டிருந்த பொழுது, அதோ இருக்கிறதெல்லாம் அந்த பாறை, அதுதான் எங்கள் வரை என்று சொன்னார். எனக்கு புரியலை, என்ன சொல்கிற அப்படின்னா. அதுதான் எங்கள் வரை அப்படின்னா. இது புதிதாக கேள்விப்படாத ஒரு சொல்லாக இருக்கு. என்ன வரைனா என்ன அப்படின்னா, வரைனா எல்லை. அந்த பாறை இருக்கு இல்லையா, அதுதான் எங்கள் எல்லை, அதான் எங்கள் வரை. அது வரைக்கும் தான் எங்களால் நடந்து போக முடியும். அந்த பாறைக்கு மேலே எங்களால் போக முடியாது. அந்த வரையை தாண்டி மேலே நடந்து போகிற ஆடுகள் இருக்கு இல்லையா, அதுதான் வரையாடு என்று சொன்னார். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவிடம் தமிழ்நாட்டின் எல்லை எது, தமிழகத்தின் எல்லை எது என்று கேட்ட பொழுது, நெடியோன் குன்றமும் தொடியோல் வவ்வமும் தமிழ் வரந்து பரப்பு என்று சொன்னான். நெடியோன் குன்றம் என்றால் வேங்கடம், கொடியோல் வவ்வம் என்றால் குமரி. இதுதான் தமிழ் வரப்பு என்று சொன்னான். வரை மறவி வரம்பாகி அப்புறம் வரப்பாயிடுச்சு, வயல் வரப்பு என்று நாம் சொல்கிறோம். வயலின் எல்லை வரப்பு. அதாவது இந்த சொல் ஒரு 5000 to 7000 ஆண்டு பழமையான ஒரு சொல்லாக இருக்கலாம்.